சனி செவ்வாய் சேர்க்கை அப்படின்னு வரும்பொழுது இது வந்து தீய பலன்கள் தான் கொடுக்குமா, இல்லை என்ன மாதிரியான பலன்கள் வந்து இருக்கு சார்? மாங்கல்யம் கழுத்தில் ஏறினதுக்கு அப்புறம் தான் மற்ற சந்தோஷங்களை கொடுக்கறதுக்கு சுக்கிரன் அங்கே வந்துடுவார். அப்போ செவ்வாய் இல்லாமல் ஒரு ஆணோ பெண்ணோ திருமணத்தை நோக்கி நகர முடியாதுங்கிறதான் உண்மை. ஆண்களுக்கு சனி செவ்வாய் சேர்க்கை இருந்துச்சுன்னா என்ன வயதில் அவங்க வந்து திருமணம் பண்ணலாம்? இதுவே பெண்களுக்கு இருக்குது அப்படின்னா என்ன வயதில் வந்து திருமணம் பண்ணலாம்? எந்த வயதினராக இருந்தாலும் ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் சனி சேர்ந்துருக்குது, அது மேசத்தில் இருக்குது, அவங்களுக்கு செவ்வாய் திசையோ சனி திசையோ நடக்குதுங்கிற பட்சத்தில் சனி செவ்வாய் சேர்க்கை இருந்தால் தான் அரசியல் களத்திலே இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து உண்மையா சார்? நீங்கள் எந்த அரசியல் தலைவரை எடுத்துக்கிட்டாலும் குடும்ப வாழ்க்கையில் அவர் திருப்தி இல்லாத நிலைமை தான் இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னா, அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடம், ஆன்மீகம், வாஸ்து, நியூமராலஜி அப்படின்னு பல இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்ஸை பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி ஜோதிட ரீதியான விஷயங்கள் பேசுகிறதுக்காக நம்ம கூட அவினாசிலிருந்து ஜோதிடர் திரு சுரேஷ் பாண்டியன் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து ஜோதிட ரீதியாக நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரக சேர்க்கை தான். அதில் வந்து சனி செவ்வாய் சேர்க்கை எல்லா கிரகத்துக்குமே அதற்குண்டான குணாதிசயம் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஒரு கிரகத்துக்குமே அதற்குண்டான தன்மைகளும் இருக்குது. ஸோ சனி கிரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சனி பகவானோட தன்மை வந்து வேறு மாதிரி இருக்குது. ஸோ செவ்வாய் கிரகம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்குண்டான பலன்கள் வந்து ஒரு மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டு கிரகமுமே சேர்ந்தால் அதற்குண்டான பலன்கள் வந்து வேறு மாதிரி இருக்குது. சனி செவ்வாய் சேர்க்கை அப்படின்னு வரும் பொழுது என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும்? இது வந்து தீய பலன்கள் தான் கொடுக்குமா, இல்லை என்ன மாதிரியான பலன்கள் வந்து இருக்குது சார்? ஸோ இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். முதல்ல உலகமும் இருக்கும் அஸ்ட்ரோ தமிழா நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் அன்பு ஜோதிடர் அவினாசி சுரேஷ் பாண்டியன். எல்லாம் நல்லா இருக்கணும், எல்லாம் நல்லா இருப்பீங்க. இப்போ எடுத்தோடனே நம்ம சனி செவ்வாய் அந்த காம்பினேஷன் ஒரு ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு பதட்டமான ஒரு சூழலை உருவாக்குங்கிறது தான் உண்மை. அதற்கு முன்பாக இந்த சனி என்ன பண்ணுவார், செவ்வாய் என்ன பண்ணுவார், அவங்களுடைய குணாதிசயங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். இந்த சனி கிரகம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பூமியை விட்டு ரொம்ப தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சந்திரம் சூரிய மண்டலத்துக்கு ரொம்ப தொலைவாக இருக்கிறதுனால இந்த கிரகங்கள் வந்து சனி செவ்வாய்க்கு எதிரியாக நம்ம பாவிக்கப்படுது. மகர கும்ப லக்கணக்காரங்களுக்கு இந்த சந்திரனும் சூரியனும் நன்மை செய்ய மாட்டாங்க. அதே மாதிரி இந்த கடகத்துக்கும் சிம்ம ராசிக்காரங்க சிம்ம லக்கணக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி கண்டிப்பாக நல்லது செய்ய மாட்டார். இது எப்பயுமே வந்து எழுதப்பட்ட விதி, இவர்கள் நன்மை செய்ய மாட்டாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, நம்மளை விட்டு தொலைதூரம் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் நமக்கு நன்மை செய்யாதுங்கிற அடிப்படையில் சயின்டிஃபிக்காக எடுத்தாலும் ஜாதக நுணுக்கமும் அதை தான் சொல்லுது, சனி இவர்களுக்கு நன்மை செய்ய மாட்டார்னு. அப்படியாப்பட்ட சனி ஒரு ஜாதகத்தில் வலுவிழந்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக மனிதனுக்கு கிடைக்க வேண்டிய அடிப்படையான விஷயத்தை எதையுமே கொடுக்க மாட்டார். அதாவது சனி வலுக்கு இழக்கக்கூடாதுங்கிறதான் உண்மை. இவர் இப்படி கெட்டவர் சனி இல்லாமல் போயிட்டாருன்னா என்ன பண்ணுவான்னு கேட்டால், ஒரு ஜாதகத்தில் சனி வலு இழந்துட்டாரு, அதுவும் 8ஆம் இடத்துல வலு இழக்கிறாருன்னு சொன்னால் அந்த ஜாதகருடைய ஆயிலே கேள்விக்குறியாகிற அளவுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுத்தும். அப்போ சனியும் தான் ஆயிலை மட்டும் குறிக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அதுக்கு ஆயிலை குறிக்கிறதுக்கு இன்னொரு சில கால்குலேஷன் இருக்குது. ஆனால் மிக முக்கியமாக நாங்கள் சனி எடுத்துக்கிறோம் ஆயுள்காரகங்கிற அடிப்படையில். அது மட்டுமா? கிடையவே கிடையாது. நீங்கள் பொது வெளியில் சமுதாயத்தில் மக்களோட மக்களாக வாழணும்னாலும் சனி வலிமையாக இருக்கணுங்கிறது தான் உண்மை. இப்போ செவ்வாய்க்கு வருவோம். நம்ம ஊரில் அதாவது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் செவ்வாய்க்கிழமையை நம்ம பயங்கரமாக நிகாரிக்கிறோம். அதை வந்து நம்ம பயன்படுத்துகிறதே கிடையாது. செவ்வாய்க்கிழமைங்கிறதே இதை வந்து செய்யக்கூடாத ஒரு நன்மை செய்யாத ஒரு நாள் அப்படின்னு நினச்சிக்கிறோம். ஆனால் அப்படி கிடையவே கிடையாது. நீங்கள் பக்கத்தில் ஆந்திராவில் கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா அவங்க இந்த மங்களம்னு சொல்லக்கூடிய இந்த செவ்வாய்க்கிழமையில் ஆந்திராவில் நிறைய விசேஷம் நடக்கும். திருமணங்களே சொல்லப்போனால் செவ்வாய்க்கிழமை தான் அவங்க பண்ணுறாங்க. அதுக்கு என்ன காரணம்? ஜோதிடம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் ஆகணும் அப்படின்னு சொன்னால் அந்த மணமேலைக்கு போகிற வரைக்கும், அதாவது அந்த மேரேஜ் ஆகிற ஸ்டேஜுக்கு போகிற வரைக்கும் செவ்வாயோடைய அனுகிரகம் கண்டிப்பாக வேண்டும். அது போய் மாங்கல்யம் கழுத்தில் ஏறினதுக்கு அப்புறம் தான் மற்ற சந்தோஷங்களை கொடுக்கறதுக்கு சுக்கிரன் அங்கே வந்துடுவார். அதோட செவ்வாய் கட் பண்ணப்படுவார். அப்போ செவ்வாய் இல்லாமல் ஒரு ஆணோ பெண்ணோ திருமணத்தை நோக்கி நகர முடியாதுங்கிறதான் உண்மை. ஆனால் அதே செவ்வாய் நம்ம லக்னத்தில் இருந்தாலோ 2ஆம் இடத்துல இருந்தாலோ 4, 7, 8ஆம் இடத்துல இருந்தாலோ செவ்வாய் தோஷம் நம்ம ஒதுக்கி வச்சிடறோம். அப்படி கிடையாது. செவ்வாய் எங்கே இருந்தாலும் நன்மை செய்வார். அவர் கெட்டு போகாமல் இருக்கணும் ஒரு ஜாதகத்தில்ங்கிறது தான் உண்மையான விஷயம். இந்த செவ்வாயை குரு பார்த்துட்டாரு, சுக்கிரன் பார்த்துட்டாருன்னா அது மிகப்பெரிய யோகமாக போயிடும் இவங்க 2 பேரும் தனியாக இருக்கும்போது. ஆனால் இங்கே நம்ம பேசக்கூடிய சப்ஜெக்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, செவ்வாயும் சனியும் சேர்ந்து ஒரு வீட்டில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களை ஏற்படுத்துவார், நன்மை செய்வாரா தீமை செய்வாராங்கிறதான் இப்போ நம்ம பேச போகிறோம். பொதுவாக இந்த செவ்வாய் சனி காம்பினேஷன்
ஒரு வீட்டில் இருக்குங்கிற பட்சத்தில் அந்த வீட்டுடைய வலிமையை வச்சு தான் இது நடக்க போகுது. ஒரு எடுத்துக்காட்டுக்காக செவ்வாயும் சனியும் சேர்ந்து மேஷத்தில் இருக்காருங்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவங்க முன்கோபம் அதிகமாக இருக்கக்கூடிய நபராக இருப்பாங்க. அவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தில் ஒரு தடை ஏற்பட்டு அதுக்கு பிறகு குழந்தைய பெற்றுக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக ஏற்படும். இப்போ நம்ம நிறைய ரோட்டில் போகும்போதே பார்த்துருப்போம், யாராவது குறுக்க வந்தால் கூட இறங்கி போய் அவங்க கூட ஃபைட் பண்ணுறது, தேவையில்லாத வார்த்தைகளை பிரயோகிக்கம் பண்ணுறது, இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் சனி காம்பினேஷன் இருப்பாங்க. அதான் வீண் பம்பை தன் விலைக்கு வாங்கிக்கூடிய ஒரு சூழலை வந்து இந்த செவ்வாய் சனி ஏற்படுத்தும். அப்போ எந்த வயதினராக இருந்தாலும் ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் சனி சேர்ந்து இருக்குது, அது மேசத்தில் இருக்குது, அவங்களுக்கு செவ்வாய் திசையோ சனி திசையோ நடக்குதுங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த பிரச்சனை ஏற்படும். இப்போ நம்ம ஸ்கூல்லே பார்த்திங்கன்னா சில குழந்தைகளை வந்து ஸ்கூல்லே அடிச்சுப்பாங்க. ஸ்கூல்லே வந்துட்டு ஹெட் மாஸ்டர் வரைக்கும் போய் பஞ்சாயத்து ஆகி நீங்கள் டிசியை வாங்கிட்டு போயிருங்க, உங்கள் பையன் எல்லாத்தையும் அடிச்சிட்ருக்கிறான், தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுறான். அந்த மாதிரி குழந்தைய ஜாதகத்தை எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் சனி மேஷத்தில் இருக்கும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், அங்கே சனி நீசமாவார், செவ்வாய் வலுவாவார். அப்போ நீச்சமான சனி அங்கே இருக்கும்போது நம்ம என்ன செய்கிறோம், அதாவது கோபம் வரும்போது நம்முடைய செயல் நம்ம கண்ணை மறைச்சிடும். கோபத்தில் ஏதோ ஒன்று செஞ்சிடறது, அதனால் வாழ்நாள் முழுவதும் வருத்தப்படக்கூடிய ஒரு சூழலை இந்த செவ்வாய் சனி காம்பினேஷன் மேசத்தில் இருந்தால் ஏற்படுத்தும். அப்போ நம்ம ஒவ்வொரு வீட்டையும் தனிப்பட்ட முறையில் பார்த்துட்டு வரதை விட இந்த செவ்வாய் சனி காம்பினேஷன் பொதுவாக என்னென்ன செய்யும் அப்படிங்கிற நமக்கு தெளிவாக பார்த்துடலாம். இந்த செவ்வாய் சனி ஒரு ஜாதகத்தில் இணைந்திருக்கும் பொழுது அவங்க ஊரை விட்டு தூரமாக இடம் வாங்குவாங்க. இப்போ ஒரு சிட்டிக்குள்ளே அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் காட்டுக்குள்ளே மலை பிரதேசங்களில் இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ திண்டுக்கல்னு ஒரு ஊரில் வந்து ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவர் அந்த ஊரில் இடம் வாங்க மாட்டார். கொடைக்கானல் போகிற வழியில் இருக்கக்கூடிய ஒரு காட்டுக்குள்ளே இடம் வாங்குவார். அதே மாதிரி அப்படியே ஊருக்குள்ளே ஒரு இடம் வாங்கினாலும் அவர் சைட்டு போட்டும்போது வாங்கியிருப்பார். அதுக்கு பிறகு டாக்குமெண்ட்டை வச்சு இடத்த தேடிட்டு இருப்பார். ஸோ கண்ணுக்கு தெரியாத இடத்த இந்த செவ்வாயும் சனியும் அமைச்சு கொடுப்பாங்க. இது மட்டுமா, இன்னும் சொல்லிகிட்டே போகலாம். ஒரு குடும்பத்தில் அண்ணன் இருக்கும்பொழுது தம்பி காதல் திருமணம் செய்து கொள்வது, அக்கா இருக்கும்போது தங்கை காதல் திருமணம் செய்து கொள்வது, அதே மாதிரி தன்னை விட வயது அதிகமான பெண்ணை ஆண் திருமணம் செய்து கொள்வது. ஏன்னா இங்கே வழக்கமாக நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு திருமணத்துக்கு ஆண் வயது அதிகமாகவும் பெண் வந்து வயது குறைவாக இருக்கணுங்கிறது தான் காலங்காலமாக நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வர ஒரு விஷயம். ஆனால் இங்கே இந்த செவ்வாய் சனி காம்பினேஷன் இருக்கிற குடும்பத்தில் அவருக்கு இருக்கணும்னு அவசியமே கிடையாது. அந்த குடும்பத்தில் யாருக்காவது ஒருத்தர் இருந்தால், அதாவது பெண்ணோட வீணாக இருந்தாலும் சரி, ஆணோட வீணாக இருந்தாலும் சரி, யாருக்காவது இந்த காம்பினேஷன் இருந்தால் அவங்க குடும்பத்தில் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். உங்கள் குடும்பத்தில் யாராவது வந்து இந்த மாதிரி வயது அதிகமான பெண்ணை திருமணம் பண்ணிக்கிறான்னு கேட்டால் அவங்க ஆமான்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இந்த சனி தன் குடும்ப நபர்கள் இடத்தில் ஒரு மாற்றத்தை, ஒரு மாற்று கருத்தை விதைக்கக்கூடிய, இப்படி பண்ணிட்டான் இந்த பையன், இந்த பொண்ணு இப்படி பண்ணிட்டாலேன்னு சொல்கிற மாதிரி ஒரு நெகட்டிவ் இம்பேக்டை உருவாக்குறதுக்கு இந்த செவ்வாய் சனி வேலை செய்யும். அதே மாதிரி இந்த செவ்வாய் சனி இருக்கிறவங்க பழைய விஷயத்தை வாங்கி புதுசு பண்ணால் ரொம்ப யோகமாகும். இது வந்து பாசிட்டிவாக நான் சொல்கிறேன். சார் நான் வீடு வாங்கலான்னு இருக்கிறேன், எனக்கு புதுசாக ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது, அது வாங்கட்டுமா, இல்லை எங்கள் தாத்தா வந்து எங்கள் அப்பாவுக்கு கொடுத்துட்டு போன ஒரு சொத்து ரொம்ப நாளாக அது வந்து பாலடைஞ்ச கட்டடமாக இருக்குது, அதை இடித்து நான் வீடு கட்டிக்கிட்டோமான்னு கேட்டால் அந்த பழைய இடத்த கம்ப்ளீட்டாக தரமட்டமாக்கிட்டு அதில் இருக்கிற மண்ணையும் எடுத்து அந்த மண்ணையும் விலைக்கு விற்றுட்டு அதில் வீடு கட்டினா அவர் அமோகமாக வாழ்வார். பழசை புதுப்பிச்சா இவருக்கு யோகம். ஆனால் அதே சமயம் அந்த பழைய வீட்டில் கூடிய நிலவையோ ஜன்னலையோ பயன்படுத்தாமல் இருக்கணும். சார் இன்றைக்கெலாம் அந்த ஜன்னல் பண்ணோம்னா, அந்த நிலவு பண்ணோம்னா 2 லட்சம் செலவு பண்ணணும், ஆனால் எங்கள் தாத்தா வந்து பர்மா தேக்கில் பண்ணியிருக்கிறாரு அப்படிலாம் சொல்லி நிறையா பேர் அந்த பழைய நிலவையை தூக்கி வைப்பாங்க. அதெல்லாம் சனிக்கு ஆகவே ஆகாது. பழசை நீங்கள் பயன்படுத்தணும், ஆனால் அதை புதுசாக மாற்றிடணுங்கிறது தான் இது. அப்போ இடங்கிறது இங்கே செவ்வாய், மேலே இருக்கக்கூடிய வீடுங்கிறது பழசு. அப்போ நீங்கள் சனியோட ஆதிபத்தியை தூக்கி வெளில போட்டு அந்த செவ்வாயோட இடத்துல நீங்கள் வீடு கட்டும்போது அந்த வீடு மிகப்பெரிய உங்கள் லாபத்தையும் மிகப்பெரிய பொருளாதாரத்தை நோக்கி நகருங்கிறது தான் ஒரு உண்மையான விஷயமா இதில் இருக்குது. தொடர்ந்து நம்ம சனி செவ்வாய் சேர்க்கை பற்றி பார்த்துட்ருக்கோம். இப்போ பொதுவாக ஒரு கருத்து இருக்குது சார், இப்போ அரசியலில் இருக்கணும், அரசியல் களத்துக்கு போகணும் அப்படின்னா சனி செவ்வாய் சேர்க்கை இருந்தால் தான் அரசியல் களத்துலேயே இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து உண்மையா சார்? நிச்சயமாக. ஆனால் சனி செவ்வாய் அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா, செவ்வாய்ங்கிறது ஆளுமை, சனிங்கிறது வந்து கூட்டத்தை சேர்க்கக்கூடியது. அப்போ மக்கள் உங்களை அங்கீகாரம் பண்ணணும், ஒரு தலைவனாக உங்களை ஏற்றுக்கணும், உங்களுக்காக வேலை செய்யணும், தலைவர் தூங்கும் போதும் தொண்டன் வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகத்துக்கு சனி செவ்வாய் கண்டிப்பாக இருக்கணும். சனி செவ்வாய் இருக்கிறத விட அந்த சனி செவ்வாயை சுபர்கள் யாராவது பார்க்கணும், அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு குரு பார்க்கணும் அல்லது சுக்கிரன் பார்த்தா கண்டிப்பாக அவங்க நிற்கிற பக்கம், அவங்க பேசுகிற பக்கம் எல்லாமே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மக்களுடைய சப்போர்ட் வந்து அதீதமாக கிடைக்கும். ஆனால் அதே சமயம் இந்த சனி செவ்வாயை குரு பார்த்தாலும் சுக்கிரன் பார்த்தாலும் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் அவங்களுக்கு வந்து ஒரு திருப்தி இல்லாத சூழல் தான் இருக்கும்.
இப்போ ஒரு அரசியல்வாதிக்கு வாழ்க்கையில் எல்லாமே கிடைச்சிருது. ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாரு, பிஸ்னஸ் ஜெயிச்சிடறாரு, அரசியல் வாழ்க்கையில் ஜெயிச்சிடறாரு. இருந்தாலும் அவருடைய சொந்த வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பின்னடைவு இருக்கும். நீங்கள் எந்த அரசியல் தலைவரை எடுத்துக்கிட்டாலும் அல்லது செவ்வாய் சனி சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு தனிநபர் ஜாதகத்தை எடுத்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கையில் அவருக்கு திருப்தி இல்லாத நிலைமை தான் இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னா, பொது வாழ்க்கைக்கு தான் இந்த செவ்வாய் சனி வாய்ப்பை கொடுக்குமே தவிர தனிப்பட்ட மனித வாழ்க்கைக்கு இது சிறப்பாக கொடுக்குறது இல்லைங்கிறது தான் நிதர்சனமான உண்மைங்க. பொதுவாக வந்து திருமணத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சனி செவ்வாய் சேர்க்கை இருந்துச்சு அப்படின்னா திருமணம் வந்து தாமதமாக தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ ஆண்களுக்கு சனி செவ்வாய் சேர்க்கை இருந்துச்சுன்னா என்ன வயதில் அவங்க வந்து திருமணம் பண்ணலாம், இதுவே பெண்களுக்கு இருக்குது அப்படின்னா என்ன வயதில் வந்து திருமணம் பண்ணலாம்? அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த சனியுடைய மொத்த திசா காலம் அப்படிங்கிறது வந்து 19 ஆண்டுகள். அதே மாதிரி செவ்வாய்க்கு வந்து திசா காலங்கிறது 7 ஆண்டு. அப்போ 19 + 7 அப்படிங்கிறது மொத்தம் 26 வருடங்களை குறிக்கிறது. அப்போ ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் செவ்வாய் சனி சேர்ந்துருக்குச்சுன்னா 26 வருடங்கள் கழித்து, திசை வரட்டும் வராமல் போகட்டும், பிறந்ததுலேருந்து 26 வயதுக்கு கழித்து அவங்க திருமணம் செய்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வாழ்க்கையில் இந்த குடும்பம், அதாவது தாம்பத்தியம் சம்மந்தப்பட்ட சிக்கல்கள் கண்டிப்பாக வர்றது கிடையாது. நம்ம அதை கண்கூட பார்க்குறோம். அதே சமயம் பெண்களை நம்ம 26 வயது வச்சுக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அப்போ 26 வயதுக்கு முன்னாடி நீங்கள் திருமணம் பண்ணும்போது அந்த இணைக்கக்கூடிய ஜாதகம், அதாவது பெண்ணுக்கு இணைக்கக்கூடிய ஆணுடைய ஜாதகத்தை ரொம்ப சரியாக பார்க்கணும். என்ன சரியாக பார்க்கணுன்னா, இங்கே செவ்வாய் சனி வலுவாக இருக்குது, அவருக்கு அந்த செவ்வாய் சனி வலுவில்லாமல் இருந்தால் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்கலாம். அவருக்கும் செவ்வாய் சனி வலுவாகிடுச்சுன்னு சொன்னால் ஒரு உரையில் 2 கத்தி இருக்காதுன்னு சொல்கிறது மாதிரி 2 பேருமே அடிச்சுக்கிட்டு தன் வாழ்வியில் 2 பேரையும் முடிச்சுக்கிறதுக்கான முடிவை தான் எடுப்பாங்க. ஸோ ஆணுக்கு 26 வயதுக்கு மேலே பண்ணுங்கள். பெண் குழந்தையாக இருந்தால் 26 வயதுக்கு முன்னாடி பண்ணக்கூடிய ஒரு சூழல் வரும் பொழுது தன் துணையுடைய ஜாதகத்தை தெளிவாக பார்த்து முடிவு செய்வது நல்லது. அதுக்காக இந்த நட்சத்திர பொருத்தம் மட்டும் வச்சு பார்க்காம கட்ட பொருத்தம்னு சொல்லக்கூடிய அந்த 9 நவகிரகங்கள் எங்கே இருக்கிறாங்க 2 பேர் ஜாதகத்திலையும், லக்னாதிபதி எங்கே இருக்கிறாருன்னு பார்த்து அந்த 10 பொருத்தத்தையும் பார்த்து ப்ளஸ் வரக்கூடிய தசாபுத்தி என்ன நடக்குது, என்ன தசாபுத்தி வரப்போகுதுன்னு பார்த்து திருமணம் பண்ணிங்கன்னா பெண்களுடைய வாழ்க்கையிலும் எந்த ஒரு கசப்பான சம்பவம் நடக்காதுங்கிறது தான் நிதர்சனமான உண்மைங்க. சார், பொதுவாகவே இந்த சனி செவ்வாய் சேர்க்கை அப்படின்னா வம்பு வழக்கு விபத்துகள் இதெல்லாமே சொல்கிறாங்க, கண்டம் இதெல்லாமே சொல்கிறாங்க. ஸோ பொதுவாக சனி செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கும் பொழுது என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்கும், எந்த மாதிரியான விஷயங்களில் கவனமாக இருக்கணும் சார்? கண்டிப்பாமா. அதாவது இப்போ செவ்வாய் சனி ஒரு ஜாதகத்தில் சேர்ந்திருந்தாலே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தலையில் காயம் ஏற்படும், அதே மாதிரி பாதத்தில் காயம் ஏற்படும். ஏன்னா செவ்வாயுடைய வீடு வந்து பார்த்திங்கன்னா மேஷம், சனியோடைய வீடுன்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா காலபுருஷனுக்கு 10ஆம் இடமாகவும் 11ஆம் இடமாக வரக்கூடிய மகர கும்பம். அப்போ பாதத்தில் அடிபடுறது, எலும்பு முறிவு ஏற்படுறது, தலையில் அடிபடுறது, இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் சனி காம்பினேஷன்லாம் வரும். அப்போ செவ்வாய் சனி இருக்குது, நீங்கள் டூ வீலர் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னு சொன்னால் கம்பல்சரி ஹெல்மெட் போடுங்க. அதே சமயம் ஹெல்மெட் போட்டால் மட்டும் பத்தாது, கீழே இருக்க அந்த பக்கர்ஸையும் லாக் பண்ணிக்கிங்க, அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நீங்கள் 4 சக்கர வாகனம் பயன்படுத்துகிறீங்க, ஃப்ரெண்டு ஓடிட்டு போகிறாங்கன்னா சில பேர் வந்து காலை தூக்கி டேஷ்போர்டில் வச்சுட்டு போவாங்க. அதெல்லாம் விபத்துக்கு முக்கியமான விபத்து ஆகும்போது என்ன ஆகும், அந்த ஹேர் பேக் ஓப்பன் ஆகி எலும்பு முறிவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பை இந்த செவ்வாய் சனி காம்பினேஷன் அது அப்பட்டமாக காமிக்கும். சரி, சிறு குழந்தையாக இருக்கிறாங்க என்னங்க பண்ணலான்னா, கண்டிப்பாக வந்து பல் சொத்தை ஏற்படும், கீழே விழுந்து பல்லு உடஞ்சிரும், பகுதி பல்லு மட்டும் உடஞ்சி அது சிரமத்தை ஏற்படுத்தும். இந்த செவ்வாய் சனி காம்பினேஷன் பல்லையும் குறிக்கும். என்ன சார் பல்லுன்னு சொல்கிறீங்க எலும்புன்னு சொல்கிறீங்க? எலும்பும் பல்லும் ஒன்று தான். அது வாய்க்குள்ள இருக்கிறதுனால அந்த எலும்பு நம்ம பல்லுன்னு சொல்கிறோம், உடம்புல அதுவும் வந்து ஒரு போன் தான் ஆக்சுவலாக. அப்போ இது வந்து உடல் ரீதியாக வரக்கூடிய விபத்து கண்டத்தை குறிக்கிறது. வம்பு வழக்குன்னு சொல்லி போனோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எங்கெங்கே கோவப்படக்கூடிய சூழல் வருதோ அங்கெல்லாம் நீங்கள் கோவப்படாமல் இருக்கணும். அது அவ்வளோ எளிதான விஷயம் கிடையாது. கோபங்கிறது மனிதனுக்கு வரக்கூடிய இயல்பான விஷயமா இருந்தாலும் இந்த இடத்துல நம்ம கோவப்பட்டோம்னா நமக்கு அது வம்பாக வந்துடும். அப்படிங்கிற பட்சத்தில் அமைதியாக போகிறது ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி மண்ணால் ஏற்படக்கூடிய வம்பு வழக்குகள் அவ்வளோ சீக்கிரம் தீரவே தீராது. சார் 15 வருஷம் ஆச்சு சார் கேஸ் போட்டு இன்னும் முடிவுக்கே வரல, நான் இடம் வாங்கி போட்டு 20 வருஷம் ஆச்சு சார் இன்னும் வீடு கட்டவே முடியல, இப்படி சொல்கிறவங்களுக்கு போனால் இந்த செவ்வாய் சனி காம்பினேஷன் கண்டிப்பாக ஜாதகத்தில் இருக்கும். அப்போ இடத்து மேலே நம்ம கேஸு போட்டு இந்த ஜெயிச்சு நம்ம வீட்டை கட்டலாம் நினச்சி நீங்கள் கேஸு போட்டிங்கன்னா அது முடிவுக்கு வரவே வராது. பேசி தீர்த்து கூட லாபமோ நஷ்டமோ கூட குறைய பேசி கூட பிறந்தவங்களுக்கு அங்காளி பங்காளிகளுக்கு பிரித்து கொடுத்துட்டு நீங்கள் வீடு கட்டினீங்கன்னா தப்பிச்சுக்கலாம். கோர்ட்டுக்கு கேஸை போட்டுடலாம், வரும்போது வரட்டுங்கன்னு சொன்னீங்கன்னா ஒரு தலைமுறை ஆகாமல் அந்த கேஸு முடியாது. நான் மேல் சொன்னது மாதிரி 26 வருடங்களாக நடக்கக்கூடிய கேஸு எத்தனையோ இருக்குது இந்த மாதிரி நிலத்து மேலே போட்ட கேஸுங்க. அப்போ வம்பு வழக்குக்கு நீங்கள் ஆள்படாமல் இருக்கிறது தான் சிறப்பு. வந்ததுக்கப்புறம் அது உங்கள் கண்ட்ரோல் இருக்காது. சனியும் செவ்வாயும் பிரித்து அவங்களுக்கு தேவையானதை எடுத்துப்பாங்க. நீங்கள் அதை நோக்கி நீங்கள் காத்து தான் இருக்கணுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை.
ஸோ பொதுவாக இந்த சனி செவ்வாய் சேர்க்கை அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்போ ஒரு குழந்தைக்கு இருக்குது, இப்போ அவங்க படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னும் பொழுது ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் சார்? என்ன மாதிரியான துறைக்கு அவங்க போவாங்க, என்ன மாதிரியான வேலைகள் செய்வாங்க? ஸோ இந்த கிரக சேர்க்கை எப்படி இருக்கும் சார்? அதாவதுங்க, சட்டத்துக்கு புறம்பான விஷயங்களை மட்டும்தான் இந்த செவ்வாய் சனி செஞ்சுருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு கூற்று இருந்தாலும், ஒரு தெளிவான, ஏன்னா விதிகளை விட விதிவிலக்கெல்லாம் ஜோதிடத்தில் அதிகமாக இருக்குது. இந்த செவ்வாய் சனி சேர்ந்துருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக இருப்பாங்க, எதுக்கும் பயப்பட மாட்டாங்க, யூனிஃபார்ம் சர்வீஸில் இருப்பாங்க, சீருடை பணியாளராக இருப்பாங்க. இப்போ ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அதிகாரி இருக்கிறாருங்க, இந்த போலீஸ் அதிகாரி இருக்கிறாரு, இவர் வந்தார்னா சட்ட ஒழுங்கு அப்படி இருக்கும் அந்த மாவட்டத்தில். இவர் வந்தார்னா ரவுடிகள்லாம் அப்படியே அடங்கி ஒடுங்கி போயிடுவாங்க, யாருன்னு பார்க்க மாட்டார், அதாவது ஆளுங்கட்சிக்காரனாக இருந்தால் கூட தூக்கி உள்ளே போட்டுருவாருன்னு சொல்கிறவங்களுக்கு போகிறான். இந்த சனி செவ்வாய் காம்பினேஷன் பிரமாதமாக இருக்கும். ஏன்னா அவங்க யாருக்கும் பயப்பட மாட்டாங்க, நீ என்ன வேணால் பண்ணிக்க, என் சட்டம் இதுதான், நான் இருக்கிற ஸ்டேட்டில் இப்படி தான் இருக்கும், நான் இருக்கிற டிஸ்ட்ரிக்டில் இப்படி தான் இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அதே மாதிரி இது கொஞ்சம் பலவீனமாக இருக்குது, இந்த செவ்வாயோ சனியோ பலவீனமாக இருக்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க லைஃப்பில் ஏதாவது ஒரு திருட்டு சம்பவத்தை ஈடுபட்டிருப்பாங்க. அது ஒரு நோட்டை திருடனாக இருக்கலாம், ஸ்கூலில் வீட்டில் பணத்தை திருடனாக இருக்கலாம். செவ்வாய் சனி இருந்து திருடாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரேராக தான் இருக்கும். அது குருவோட பார்வை, சுக்கிரனோட பார்வை இருந்தால். அப்போ வேலைன்னு வந்துட்டா யூனிஃபார்ம் சர்வீஸ் பெஸ்ட்டு. தொழில்னு வந்துட்டு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில்கள் இவங்க ரொம்ப சிறப்பாக கொடுக்கும். அதுவும் தீயில் உருக்கக்கூடிய பிஸ்னஸ், தீயில் உருக்கி ஒரு தொழில் பண்ணுறாங்க, அதாவது ஒரு இரும்பை பெண்ட் பண்ணுறாங்க, ஒரு மெட்டலை பெண்ட் பண்ணுறாங்க, மெட்டலை உருக்கி ஒரு தொழில் பண்ணுறாங்க, பிரமாதமாக இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி இப்போ இந்த காரசாரமாக உணவு விடுதிகள்லாம் இருக்குது இல்லைங்களா, இரவு நேர கடைகள் நம்ம சொல்கிறோம் இல்லை, சாயந்தரம் 7 மணிக்கு ஆரம்பித்து நைட்டு 12 மணி வரைக்கும் இருக்கும், காரசாரமாக உணவக்கூடிய அசைவ உணவகங்கள், இதுக்கும் காரகிரகம் இந்த செவ்வாய் சனி தான். ஸோ காரசாரமாக அந்த பக்கம் கடந்து போனாலே அந்த கடைக்குள்ளே இழுக்கிற மாதிரி ஒரு நறுமணத்தோட ஒரு கடை இருக்குதுன்னா, அந்த கடையில் இருக்கக்கூடிய ஓனருக்கோ அந்த மாஸ்டருக்கோ வந்து பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் சனி காம்பினேஷன் இருந்தால் அந்த கடையில் வந்து கூட்டம் அலமோதும். அப்போ ஒருத்தர் வந்து நம்மகிட்ட கேட்குறாரு, சார் நான் இரவு நேரத்தில் செவம் கொடுக்கக்கூடிய ஒரு கடை வைக்கலாமான்னு கேட்டால், அவங்க ஜாதகத்தில் செவ்வாய் சனி இருந்து, அதுவும் வந்து இந்த செவ்வாய் அவள் லக்கணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த உணவு சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய ஒரு 10ஆம் இடத்துலையோ இல்லை 2ஆம் இடத்துல அவர் இருக்கிறார் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம சொல்லிடலாம். ஆனால் மேல் சொன்னது மாதிரி இது தொழிலுக்கு மட்டும்தான் சரியாக இருக்குமே தவிர, அவங்களுக்கும் குடும்ப வாழ்க்கை சிக்கலை கண்டிப்பாக ஏற்படுத்த தான் செய்யுங்கிறது தான் உண்மை. சனி செவ்வாய் சேர்க்கை அப்படின்னாலே எல்லாமே கலந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இதில் வந்து நல்லதுமே இருக்குது, கெட்டதுமே இருக்குது, விபத்துகள் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த கிரக சேர்க்கை இருக்குது ஒருத்தருக்கு அப்படின்னா, அவங்க இந்த விபத்துகள்லையோ இல்லை கண்டத்தில் இருந்தோ தப்பிக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணலாம் சார்? வழிபாடுகளையும் தாண்டி வழிபாடும் கண்டிப்பாக பண்ணலாம். ஆனால் சக மனிதனுக்கு உதவுற மாதிரி ஒரு வழிபாடு எதுவும் இல்லைங்கிறது என்னுடைய கருத்து. அப்போ வழிபாடுன்னு எடுத்துக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் முருகனை வழிபாடு பண்ணலாம், ரொம்ப சிறப்பு. அது அறுவடை முருகனை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அப்போ அறுவடை முருகனை மட்டும் தான் வழிபாடு பண்ணணுமா, மற்ற தெய்வத்தை வழிபாடு பண்ணக்கூடாதுன்னு அப்படி கிடையாது, யாரை வேணாலும் பண்ணலாம். ஆனால் செவ்வாய்க்கு காரக தெய்வமாக இருக்கக்கூடியது, அதிதேவையாக இருக்கக்கூடிய முருகனை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அங்காரகன் சொல்லக்கூடிய முருகர் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது செவ்வாய் பகவான் வந்து பார்த்திங்கன்னா வைத்தீஸ்வரன் கோயில் இருக்கிறார். அது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அவரை வழிபாடு பண்ணுறது, செவ்வரளி மாலை அவருக்கு போடுறது ரொம்ப விசேஷம். அதையும் தாண்டி இந்த மாதிரி இருக்க காம்பினேஷன் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ உதவி செய்யலாம், அது ரொம்ப சிறப்பு. இப்போ சில நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா ப்ரைவேட்டாக அவங்க கம்பெனி பேரில் வந்து ஆம்புலன்ஸ் வாங்கி விட்டுருப்பாங்க, அவங்க பேரில் அந்த ட்ரஸ்ட் பேரில் ஆம்புலன்ஸ் போயிட்டுருக்கும். இதெல்லாம் வந்து என்னை போன்ற ஜோதிடர்கள் சொல்லி தான் அவங்க பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக மருத்துவ உதவி நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு விபத்தில் வந்து ஒருத்தருக்கு கால் போயிடுச்சு, ஒரு பிரச்சனையாக இருக்குது, மருத்துவம் பணம் அவங்ககிட்ட இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து ஒரு பெரிய நிறுவனம் முன் வந்து இந்த செலவை நாங்கள் ஏற்றுக்கிறோம், இதை நாங்கள் பண்ணி கொடுக்குறோம்னு சொல்கிறதும் இந்த மாதிரி விஷயங்கள் தான். அப்போ மருத்துவ உதவி செய்யும்போது இந்த செவ்வாயும் சனியும் அதுவும் எளியோருக்கு செய்யும்போது கண்டிப்பாக அந்த தாக்கத்திலேருந்து இவங்க வெளில வருவாங்கங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதே போல் சனிக்கு நான் முன்னாடி பேசின நிறையா வீடியோக்களை பற்றி சொல்லியிருக்கிறேன். நீர்தானம் ரொம்ப சிறப்பு. இப்போ உங்கள் வீட்டு பக்கத்தில், உங்கள் அலுவலகம் பக்கத்தில் ஒரு அரசு பள்ளிக்கூடம் இருக்குது. அந்த பள்ளிக்கூடத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த கழிவறையில் தண்ணி இல்லாமல் இருக்குது. பெண் குழந்தைலாம் வீட்டுக்கு தான் போகிறாங்க ரெஸ்ட் ரூமுக்கே. சில குழந்தைங்க தண்ணியே குடிக்காமல் அவங்க ஸ்கூலில் உட்காந்துருக்காங்க. நிறைய இடங்கள் இருக்குது. அது ரூரல் ஏரியாவாக இருக்கலாம், அவங்களாம் மெயின்டெனன்ஸ் பண்ண முடியாமல் இருக்கலாம். அந்த மாதிரி சூழலில் ஒரு 5000 லிட்டர் தண்ணியை வாங்கி அந்த டேங்கில் ஊற்றி அந்த குழந்தைங்க பயன்படுத்தினாங்கன்னா இதுவும் ஒரு விதமான உதவி தான். அப்போ சக மனிதனுக்கு உதவுறதே இந்த செவ்வாய் சனி காம்பினேஷனுக்கு மிகச் சரியான ஒரு பரிகாரமாக, ஒரு வேண்டுதலாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்துங்க.
ஓகே சார், ரொம்ப சிறப்பாக வந்து சனி செவ்வாய் சேர்க்கை பற்றி சொல்லியிருக்கீங்க. ஒரு அரசியல் களமாக இருக்கட்டும், இல்லை ஒரு குழந்தையோட ஃப்யூச்சராக இருக்கட்டும், இல்லை திருமணம் சார்ந்த விஷயங்களில் இந்த கிரக சேர்க்கை வந்து என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பலன்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அதற்குண்டான வழிபாடுகளும் சொல்லியிருக்கீங்க. ஏன்னா சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கும் பொழுது விபத்துகள் நடக்கும், கண்டம் ஏற்படும், வம்பு வழக்கு ஏற்படும், இதெல்லாமே சொல்லியிருக்கீங்க. ஸோ அதற்குண்டான வழிபாடுகளுமே சேர்த்து இதில் வந்து சொல்லியிருக்கீங்க. ஸோ இது நம்ம நேர்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். ஸோ அடுத்தடுத்த பதிவுகளில் இன்னும் ஜோதிடம் சார்ந்த நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து பேசலாம் சார். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.